Good morning students, I am MRK. Today 10th Max class chapter 3 algebra பார்த்துட்டு இருக்கோம். Exercise 3.19 7th sum. What is given? A கொடுத்திருக்கு, B கொடுத்திருக்கு, C கொடுத்திருக்கு. மூணுமே மேட்ரிக்ஸ். ஃபைண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. A minus B whole transpose equal to A transpose minus B transpose அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். கிவன் என்ன கொடுத்துருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோ. கிவன் A மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கு. ஏ மேட்ரிக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கு, அதை எடுத்து ரைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1 2 1 3. நெக்ஸ்ட்டு பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, அதையும் ரைட் பண்ணுறேன். 4 0 1 5 கொடுத்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு சின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, 2 0 1 2 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே குட். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கேட்டிருக்குன்னு பார்த்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளதை க்ளோஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சிட்டு தான் டிரான்ஸ்போஸ் பண்ண வேண்டும். ஏ எழுதிட்டு 1 2 1 3 ப்ராக்கெட் மைனஸ் பி செட் எழுதுகிறேன், பி மேட்ரிக்ஸ் எழுதுகிறேன், 4 0 1 5. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நிதானமாக எழுதிக்கோ. நம்ம வந்து மைனஸை வந்து உள்ளே கொண்டு போகையில், மைனஸை உள்ளே கொண்டு போனால் என்ன ஆயிரும், மைனஸை உள்ளே கொண்டு போகையில் வெளியில் வந்து ப்ளஸ் ஆயிரும். உள்ளே வந்து 1 2 1 3 அப்படின்னு எழுதிட்டு மைனஸ் ப்ளஸ் ஆக்கிட்டு உள்ளே -4 0 -1 -5 ஆகும். இப்போ டேரெக்டாக செப்பரேட் பண்ணிட்டோம்னா 1 -4 -3 2 + 0 2 1 -1 0 3 -5 -2. இதுதான் A மைனஸ் பி. அப்போ என்ன கேட்டிருக்கு அப்படின்னா A மைனஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்கு. அப்போ இதை டிரான்ஸ்போஸ்னால் ரோவை காலத்தை மாற்றணும், ரோவை வந்து காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஓகே, அப்போ -3 2 அடுத்து 0 -2 தட் இஸ் 1 அப்படின்னு கொடுத்துரு. ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடுக்கு வர்றோம். என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பாரு. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஏ கொஸ்டினில் இருந்து நம்ம பேப்பரில் எடுத்து எழுதியிருக்கோம், இந்த இருக்குது. அதை ரோவை காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா 1 2 காலம், அந்த ரோ வந்து காலமாக மாறிடும், அடுத்த ரோ வந்து அடுத்த காலமாக மாறிடும். ரைட், ஓகே. நிரல் நிறை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறை நிரல், ரோனா நிறை, காலம்னா நிரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறேன். அதே மாதிரி தான் ரோவை காலமாக மாற்றிடு. 4 என்ன வந்துச்சு 0 1 5 அப்படின்னு மாற்றியாச்சு. இப்போ இது ரெண்டையும் செப்பரேட் பண்ண போகிறேன். ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் அப்படின்னு மல்டிப்ளை போது மைனஸ் பண்ண போகிறோம். ஏ எழுதிக்க ஏ டிரான்ஸ்போஸை, நெக்ஸ்ட்டு மைனஸ் போட்டு பி டிரான்ஸ்போஸ் ரைட் பண்ணிக்க 4 1 0 5. அப்போ மைனஸ் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 1 1 2 3. ஓகே, ப்ளஸ்ன்னு எழுதி -4 -1 0 -5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் மல்டிப்ளை இது 1 -4 அப்படின்னு சொல்லையில் -3, அது 1 -1 0 2 அப்படின்னு 2 3 -5 சொல்லையில் -2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் செகண்டு. அப்போ ஃபஸ்ட்டு இதே மேட்ச் பண்ணி பார்த்துக்க, ஒன்றா இருக்கான்னு பாரு. ஓகே, ஒன்றா இருக்குது அப்படின்றதில் ஃப்ரம்னு எழுதி 1 and 2 அப்படின்னு எழுதி LHS = RHSன்னு எழுதிக்கோ. அப்படியே கொஸ்டின் இதுக்கு ரைட் பண்ணி எழுதிக்கோ. A மைனஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் மைனஸ் என்னது B டிரான்ஸ்போஸ். ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே, வெரி குட், தேங்க்யூ.